வணக்கம் நண்பர்களே. எப்போவும் இந்த நாளின் தேதியை நான் சொல்லுவேன். இனி அதை சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் நான் இப்போ வந்துட்டு வேலை முடிஞ்சு வர்றது அடுத்த நாளோட ஸ்டார்டிங்கில். இப்போ வேலை முடிகிறது நைட்டு 1 மணிக்கு. நான் வீடியோலாம் மேக் பண்ணி அப்லோட் பண்ணும்போது 2-3 ஆகிடும். நான் அடுத்த நாளில் இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நம்மளோட வேலை நேரம் அப்படி, முடிகிற டைமிங் எப்படி. 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு நாள் ஆரம்பிக்கும்போது நான் ஒரே தேதியில் இருக்கிறேன். அந்த நாள் மூவிங்கில் இருக்கும்போது ஒரே தேதியில் இருக்கிறேன். நைட் முடிக்கும்போது ஒரே தேதியில் இருக்கிறேன். நான் இன்றைக்கி நைட்டு முடிக்கும்போது அடுத்த தேதியில் இருக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்றைக்கி தேதி 7ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் தேதி 7ல் இருக்கிறேன். ஆனால் நான் 6ஆம் தேதிக்கு உண்டான வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ தான் இந்த நாள் முடியுது 6ஆம் தேதி. ஆனால் நான் 7ஆம் தேதியில் இருக்கிறேன். நான் வேலைக்கு தூங்கி எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போகும்போது 7ஆம் தேதியில் இருப்பேன். நான் நாள் முழுவதும் எண்ணத்துலேயே நான் 7ஆம் தேதியிலே இருப்பேன். ஆனால் நைட்டு முடிக்கும்போது 7ஆம் தேதியோட வீடியோ தான் நான் மேக் பண்ணுவேன். ஆனால் நான் இருக்கிறது 8ஆம் தேதி. அது கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் நான் கிழமையை சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன்ல, உங்களுக்கே தெரியும்ல, வேலை பிஸி. அந்த 12 மணி நேரம் துருசாக வேலை செய்கிறோம்ல, ரெஸ்ட் இல்லாமல். அப்படியே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கணும், வீட்டுக்கு ஃபோன் பேசணும், பிக் பாஸ் பார்க்கணும், ஏதாவது நம்ம அறிவை வளர்த்துக்கிற மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும், புத்தகங்கள் பார்க்கணும். அடுத்தது ஏதாவது தூக்கம் வரலைன்னா ஏதாவது ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்கணும், ஃபிலிம் ரோல், இது மாதிரியான சேனல்ஸில். அது மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டைம் பற்ற மாட்டேங்குது. நான் பெருமைக்கு சொல்லலை, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை இது போல் இருக்குது. இப்போ வெளிநாடு வந்து அது போல் வேலைக்கு வந்துட்டு டைமிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அதை நான் குறையா சொல்லலை. அப்படி சொல்லி இது மாதிரி தான் வேலை இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்குறோம். நம்ம சுச்சுவேஷன் அது போல். அதனால் அதை நம்ம குறையா சொல்ல போகிறதில்ல. இது மாதிரி வீடியோ மேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இந்த டேட்டெல்லாம் சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படி சொல்ல வரேங்க. ஓகே, இந்த நாளை பற்றின பயணத்தை மட்டும் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் அடுத்த டாபிக் போயிடுது. இந்த நாளை பற்றின இதுக்கு மட்டும் நான் வரேன். இந்த நாளை நான் இப்போ சுய பரிசீலனை செய்ய போகிறேன். இதை பார்த்து நீங்களும் சுய பரிசீலனை செய்யுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஓகே, குடியில்லாத இந்த நாள் எனக்கு எப்படி அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக நான் வந்துட்டு குடியை பற்றி அட்வைஸ் பண்ண போகிறேன், குடிக்கிறத பற்றியே பேச போகிறேன்னு கிடையாது. இந்த நாளை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகே, இந்த நாள், ஏன்னா இந்த நாள் கடந்தது தான். திரும்ப போய் வாழ போக முடியாது. திரும்ப எத்தனை ஜென்மம் தவறு இருந்தாலும் இந்த நாள் திரும்ப கிடைக்காது. போனது தான். இந்த நாள் நம்ம கூட இருந்தவங்க, நம்மளுக்கு கிடைச்ச வேலை, நம்மளுக்கு உள்ள ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வோடு இருந்து இந்த நாளை நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு சொல்லி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்குறோம், அவ்வளோதான். நீங்களும் அதே போல் பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது. வேறு ஒரு சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு நியூஸ் கிடைக்கிது. வேறு ஒரு நபரோட, உங்களை மாதிரியே ஒரு நபரோட, 6 அறிவுள்ள ஒரு உயிரினத்தோட, மனிதனோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கவும் போகிறீங்க. அதே நேரம் உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு நீங்களும் அனலைஸ் பண்ணிக்க பழகிக்க போகிறீங்க. இதுதான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சும்மா டைம் இஸ் கோல்டு. அதனால் நம்மளோட வீடியோ கொஞ்சம் லென்த்தெல்லாம் போகுது. அதனால் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட டைமிங்கை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு இது போல் பெனிஃபிட் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் அடுத்த நாட்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன். ஒரு நாள் பண்ணாலே தெரியும் அதோட ரிசல்ட். அடுத்த நாள் தெரியும் உங்களுக்கு. அடுத்த நாள் நீங்கள் வாழும்போது தெரியும். உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் போதும். நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே நீங்கள் கண்ணை மூடி அப்படியே இல்லை உட்காந்துலாம் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் சாப்பிடும்போதோ ஏதோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செல்லு பார்க்கும்போதோ நீங்கள் அப்படியே செல்லு பார்த்துக்கிட்டே நீங்கள் இன்றைக்கி காலையில் அப்படியே எந்திரிச்சதுலேருந்து 10 மணி வரைக்கும், 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், 1 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், 6 to 8 மணி வரைக்கும் அப்படி அனலைஸ் பண்ணி பாருங்களேன். பிரித்து பாருங்கள். அதில் ஏதோ ஒன்று மட்டும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த நாள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி காலையில் நான் வழக்கம் போல் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி 1 மணிக்கு நான் வேலைக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் தான் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குன்னு சொன்னேன்ல, அப்பா குடிச்சிட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படி சொல்லி அது என்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டு, அவங்க ஏற்கனவே நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். காலைல நான் எந்திரிக்கும் போது என்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, நான் காலைல கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுபோல் போட்டிருந்தாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு போயிட்டேன் வேலைக்கு போய்ட்டு அப்புறம் நம்ம மொபைலில் யூஸ் பண்ண முடியாது, ஒரு பிஸியாக போய்ட்டு இருந்தது. ஆனால் நம்ம மைண்டு பூரா வீட்டிலே இருந்துச்சு. வீட்டுக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன். அதே நேரம் எப்பவும் போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தான். இன்றைக்கி மைதா வந்துட்டு கொஞ்சம் ஐஸாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப நல்லா பெருசாக வீசி போட முடியல. ஆனால் போக மாவு தளர்ந்துருச்சு, நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. அடித்து நொறுக்கிட்டோமே. அப்போது மைதா தளர்ந்து நல்ல மைதாவுக்கு வரும்போது போஸ் வந்துட்டு போயிட்டார், ஜாமான் வாங்க போயிட்டார் கடைக்கு. இப்போ போனதுக்கப்புறம் செம சூப்பராக போட்டேன். ஒரு வெள்ளைக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இங்கிலீஷ் மேன், நல்லா கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நல்லா கலராக, அவருக்கு நல்லா ஒயிட்டு, ஆனால் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கருப்பு, அந்த ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு நல்லா எனக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டப்போ நான் ரொட்டி வீசுறதை பார்த்துட்டு ரொட்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரு.
சாப்பிட்டுட்டு இது சூப்பராக இருக்குது தோசை நான் அப்பன்னு பார்த்து ஒரு தோசை ஆர்டர் வந்துச்சு. தோசை போட்ட உடனே தோசையும் இருக்குதா அப்படிலாம் சொல்லி வந்து ரொட்டி மோசி கிட்ட நின்று பார்த்துட்டு சப்ளையர்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்குது எனக்கு இன்னொரு ரொட்டி கோசம் வேணும்னு சொல்லி, ரொட்டி கோசம்னா பரோட்டா திரும்ப இன்னொன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாருங்க. ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இது மாதிரி ஏன்னா மைதா வந்துட்டு ரெடிமேட் மைதாவாக வருது. அது எல்லா கடையிலையும் வந்துட்டு பெரும்பாலான கடையில் எல்லோரும் சாப்பிடும்போது அது ரெடிமேட் மைதாவாக இருக்கிறதுனால டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். டால், மீன் குழம்பு, அப்புறம் அதாவது சாம்பார், மீன் குழம்பு, அப்புறம் சம்பல் ஒன்று கொடுப்பாங்க. அது இங்கே மலேசியாவில் கிடைக்கிது. ரொட்டி சம்பல், நாசிலமா சம்பல்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கிடைக்கிது. அது இந்த 3ஐயும் வச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ மைதா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு. இப்போ கோரியும் போடுறாங்க, சமைக்கிறாங்கன்னா அது அவங்க திறமை டேஸ்ட்டு கொடுக்குறது. ஆனால் நான் மைதா ரொட்டி வீசி போடுறன்னும் போது அப்போ நான் ஒரு மாஸ்டராக நான் என்னை மாஸ்டராக நான் வந்துட்டு 4 பேரில் முன்னாடி என் கூட வேலை செய்கிறவங்க என்னை எப்படி மதிக்கணும், எப்படி மதிப்பாங்க? நான் வந்துட்டு இருக்கிற ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒரு மைதாவை நான் வீசி போடுறேன், அவ்வளவுதான். அதை வந்துட்டு கொஞ்சம் வீச தெரிஞ்சவனும் போடலாம், நல்லா வீச தெரிஞ்சவனும் போடலாம். யார் போட்டாலும் ஒரே டேஸ்ட்டு தான் வரப்போகுது. ஆனால் நல்லா அது சாஃப்டாக வர்றது இருக்குல்ல, அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். மற்ற மாஸ்டருங்களோட நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நான் மட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறேனே மாஸ்டருங்க மத்தியில். நானும் ஒரு மாஸ்டர் ஆகிறேன்னா, ஆனால் நான் வந்துட்டு ஒரு அவங்களோட குவாலிட்டி கம்மியாக இருக்கிறேன். என்னோடய தொழிலில் வந்துட்டு அவங்க தொழிலை விட என்னோடய தொழில் வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்குது கெத்து அப்படின்னு முடிவு பண்ணி தான் ரொட்டியை வந்துட்டு நல்லா அடித்து பஞ்சு பஞ்சாக போடணுன்னு ஆசைப்பட்டேன். அதில் ஏற்பட்டது தான் இந்த காயங்கள்லாம். ஒரு டைம் கல் திட்டி இந்த இடத்துக்கு அந்த காட்ட முடியல இன்னொரு கையில் அப்படியே ரவுண்டாக ஒரு நம்ம ஊரில் 2 ரூபா காயின் இருக்கும்ல, பழைய 2 ரூபா காயின், அந்த அளவுக்கு நல்லா பெருசாக 10 ரூபா காயின் இருந்துச்சு இல்லை. இப்போ இடையில வந்து தடை பண்ணாங்க, திரும்ப விட்டாங்கல்ல. அந்த காயின் அளவுக்கு நல்லா பெருசாக வந்துட்டு கல் தீட்டும் போது எனக்கு தெரியலிங்க. அப்போ வந்துட்டு காலையில் உள்ள ரொட்டி மாஸ்டருக்கு வந்துட்டு லீவு, கல்யாணம். அதுக்கு வந்துட்டு 4-5 நாளாக என்னமோ ஒரு வாரமாக என்னமோ லீவு கேட்டிருந்தார். அப்போ வேறு ஒரு ரொட்டி மாஸ்டர் வந்து அவர் காலையில் போகிற ரொட்டி மாஸ்டர் 2 அடுப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வியாபார நேரம் முடிஞ்சவொடனே, காலை வியாபார நேரம் முடிஞ்சவொடனே ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவார். ஆனால் இந்த அப்போதைக்கு டெம்பரரியாக வந்த மாஸ்டர், எங்களோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்த மாஸ்டரு ஃபுல் நேரம் நான் ரொட்டி மாஸ்டராக 4:30 மணிக்கு போகிற வரைக்குமே அந்த அடுப்பு எரிஞ்சு 3/4 அளவுக்கு வந்துட்டு அந்த கல் திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. 3/4 கல் வந்துட்டு கருப்பாயிடுச்சு. அவர் திட்டும்போது சும்மா லேட்டாக திட்டிட்டு அந்த கருப்பாக இருக்கிற இடத்த மட்டும் ஒரு ஸ்டவ் அடுப்பை மட்டும் நல்லா திட்டி விட்டுருவார். அப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு நல்லா சுத்தமாக திட்டணுமே. நம்ம இந்த கடையிலே வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் தீட்டணுமேனு சொல்லி. தீட்டும்போது ஒன்றும் தெரியலிங்க. தீட்டி முடிச்சுட்டு பார்த்தா என்னடா கையை தீட்டி முடிச்சுட்டு கரண்டியை பிடிக்கும்போது கை என்னமோ ஒரு மாதிரி டிஷ்யூவோ என்னமோ ஒரு ஆடை மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தா கை தோல் வந்துட்டு அப்படியே வெந்து போயிடுச்சு. அந்த கல் தேட்டிட்டு அந்த கல் ஹீட்டு ஏறும்ல, வெந்து போயிடுச்சு. அப்படியே வெந்து போய் அது ரொம்ப நாள், அடுத்த நாள் கொப்பளம் வந்துருமோ என்னமோ. அந்த தோல் மட்டும் தனியாக இருக்குது, தனியாக பிஞ்சு வரல, ஆனால் தோல் விட்டுருச்சு ரவுண்டாக. ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பிட்றதுக்கு. இது வேலை செய்யும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டேபிள் துடைக்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. சப்ளையர் வேலை செய்யும்போது ரொட்டி வீசும்போது அதை அமுக்கு தேய்ப்போம்ல, அந்த ஃபஸ்ட்டு மைதாவை எடுத்து தேய்ப்போம்ல, அப்போல்லாம் வந்துட்டு இந்த வலது கையில் தான் தேய்ப்பேன். அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே அந்த தோல் உறிஞ்சி வந்து அப்படியே மூடாமல் இருந்தது. அப்புறம் அது தழும்பு மாதிரி இருந்தது. இப்போ தான் இது வந்துட்டு நார்மல் ஒரு கை மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட இந்த சுண்டியரல் காட்டுறல அந்த இடத்துல இப்போ தான் நார்மலாக இருக்குது. இப்போ அந்த சுண்டியரில் கீழே வந்துட்டு காப்பு காய்ச்சா மாதிரி புள்ளி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மோதிரம் வரல காட்டுற பாருங்க. இப்போ வந்துட்டு இது அதுக்கு மேலே ஒரு நாள் ரொட்டி அடித்து தோலே கிழிஞ்சி, உள் தோலும் கிழிஞ்சு, 2 தோல் கிழிஞ்சு இந்த இடத்துக்கிட்ட அது இப்போ மூடிருச்சு, கொஞ்சமாக மூடிருச்சு. அதனால் இது கேமராவில் தெரியல, ஆனால் கண்ணில் பார்த்தா தெரியுது. அதுக்குள்ளே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு ரொட்டினா இது போல் இருக்கும், நானும் ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. நம்மளோட தொழிலில் நம்ம வந்துட்டு நம்ம வாங்குகிற சேலரிக்கு, சம்பளத்துக்கு, ஊதியத்துக்கு, நம்மளுக்கு ஓனர் கொடுத்த நம்பிக்கைக்கு இவன் செய்வான் இந்த வேலையை, இந்த பையனை வந்துட்டு மாஸ்டர் ஆக்குவோன்னு சொல்லி என்னை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிச்சனில் வேலை செஞ்சேன். கிச்சன்லேருந்து வெளியே எடுத்து இவன் கைப்பந்தரியாக வேலை செய்வான்னு சொல்லி நம்பி கைப்பந்தரியாக விட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் அந்த வேலை செஞ்சேன். வெளியே வந்து சப்ளையர் வேலை விட்டாங்க சொன்னாங்க. அந்த வேலை மொழி தெரியல, வேலை தெரியல, ஆனால் நோட்டு பெண்ணை எடுத்து வச்சு எழுதுகிறேன். இன்னும் அவங்களுக்கு நான் எல்லா சப்ளையரும் மனக்கணக்காக தான் எடுத்துகிட்டு வராங்க, அவ்வளோ திறமை எல்லாருமே. ஆனால் நான் வந்துட்டு நோட்டு பெண்ணை வச்சு எழுதி தான் ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன். அதனால் அவங்களுக்கு ஒரு நோட்டு பேப்பர்லாம் வேஸ்ட் ஆகுது அவங்களுக்கு. ஆனாலும் என்னை நம்புகிறாங்கல்ல, என்னை வந்துட்டு என்னோடய வேலையை அவங்க வந்துட்டு விரும்புகிறாங்க. அதனால் நான் என்னை வந்துட்டு எதுவுமே சொல்லலை. என்னப்பா எத்தனை நாள் நீ எழுதிக்கிட்டே இருப்ப, நீ வந்துட்டு மனப்பாடம் பண்ண மாட்டியா, இன்னும் வேலை உனக்கு மண்டையில் ஏறலையா, வேலை இதெல்லாம் உனக்கு இன்னும் மண்டையில் ஏறலையா, எல்லோரும் உனக்கு பின்னாடி வந்தவங்களாம் எப்படி வேலை செய்கிறான் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. நல்லா பயந்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். போக அட்வான்டேஜ்னு இல்லை, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு மண்டையில் ஏற மாட்டேங்குது. நான் நல்லா படிப்பேன்,
இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரியும்? எனக்கு என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும், என்னோடய சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு தெரியும். நான் நல்லா படிப்பேன். நல்லா படிச்சிருந்த குடும்ப சுச்சுவேஷன் மூலமாக நான் படிக்க முடியல. மற்றபடி என்னால் இங்கே வந்துட்டு அது ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், கூட வேலை செய்கிறவங்க அது அந்த டென்ஷன்லேயே இத்தனை 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் முடிய போகுது, இது கடைசி மாதம். ஆனாலும் என்னால் வந்துட்டு இன்னும் அந்த வேலைகளை மண்டையில் ஏற்ற முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா மனசு வந்துட்டு ரிலாக்ஸாக இருந்தால் தானே வந்துட்டு வேலையில் கவனம் செலுத்த முடியும். ஆனால் ரொட்டியில் வந்துட்டு எல்லாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், ஓனர் கொடுத்த ஸ்பேஸ், அவர் கொடுத்த அந்த ஒரு இது தானே, அவர் கொடுத்த வாய்ப்பு தானே எல்லாம். அதை நான் கொஞ்சம் சுதாரித்து பயன்படுத்திக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி தான் நான் வந்துட்டு ரொட்டி மாஸ்டராக, நான் ஒரு மாஸ்டராக வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு முன்னாடி முன்னாடி 4 மாஸ்டர் இருக்கிற இடத்துல நான் தெரியணும் அப்படின்னா, என் மனசாட்சிக்கு அது இந்த மாஸ்டராக மதிச்சாலும் நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, நம்ம என்ன வித்தியாசமாக செய்கிறோம்னு சொல்லி, அதுக்காக அப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொட்டின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கியிருக்கிறேன். மற்றபடி என்ன, மைதா அன்றைக்கி அதில் அந்த வெள்ளைக்காரர் சொன்னது தான் ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. இன்றைக்கி எல்லாருமே அந்த மைதா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, ஆனால் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சார். அப்புறம் இந்த தமிழ் பசங்க, நம்ம பசங்க ஒரு 20 நாள் இருக்கும். ஓனர்கிட்ட கூட அடுத்த நாள் சொன்னேன், இன்னொரு ஓனர் இருக்கிறாரு, பார்ட்னர் 2 பேர் இருக்காங்க, அதில் இன்னொரு ஓனர் தான் வந்திருந்தார். அவர்கிட்ட என்னால் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் யார்ட்டையாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா நாளான்னைக்கு முந்தானத்து சொன்ன விஷயத்த நான் இன்றைக்கி ஓனர்கிட்ட சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து குரூப்பாக சாப்பிட்டாங்க அந்த பசங்க. அதில் 3 பசங்க காசு கட்டிட்டு கல்லால் நேராக ரொட்டி மாஸ்டருக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் போடுற ரொட்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க, அது வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்குது, கேரிங்கான முருவலாகவும் இருக்குது, நல்லா வெந்து சூப்பராக இருக்குதுங்க. உங்கள் ரொட்டி வந்துட்டு அப்படியே ப்ளைனாக இல்லை, அது அப்படியே தனித்தனியாக அப்படியே பிரியுது அப்படின்லாம் சொல்லி என்னை பாராட்டினா. அப்போது எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. இதுக்கு ஐயோ சாமி, அதை யார்ட்டே நான் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட சொன்னோம்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டு நம்மளை இதாக தான் பார்க்குறாங்க. இதையும் சொன்னேன்னா அவங்கள நான் வேணும்னு கடுப்பு ஏற்றுறேன்னு நினச்சிருவாங்க. சரி, போய் சொல்கிறேன்னு கூட நினைப்பாங்க, என்ன சொல்கிறது. ஆனால் நான் பேசுகிறது மற்ற கூட வேலை செய்யக்கூடிய சப்ளையர்ஸ் சில பேர் வந்து காதில் வாங்கினாங்க. அப்போ ரொட்டி நல்லா இது மாதிரியான வார்த்தைகள் அவங்களுக்கு புரியும் தமிழில் சொன்னால், அதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரி தமிழ் பசங்க நிறைய டைம் சொல்லிருக்கிறாங்க. ஒரு பையன் வந்துட்டு ரெகுலராக நம்மள்ட்ட வந்துட்டு ரொட்டி எப்போ வந்தாலும் ரொட்டி தான், எல்லாருமே கோரிங்க அது இதுன்னு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பையன் வந்துட்டு எப்பயுமே ரொட்டி தான் சாப்பிடுவான். அதுக்காகவே நான் இன்னும் ஸ்பெஷலாக சூப்பராக போட்டு கொடுப்பேன். தோசைலாம் வந்துச்சுன்னா, இங்கே வந்துட்டு இந்த கோயில் பூசாரிகள் இருக்காங்க ஃபேமிலி, அவங்க வந்துட்டு அந்த சாமி அவங்களாம் வந்தாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் வந்தாங்கன்னா, அந்த அக்காங்க, அந்த பசங்க, அந்த அண்ணங்க இவங்களாம் வந்தாங்கன்னா தோசை தான் விரும்புவாங்க. அதில் ஒரு அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, தோசை கேட்டாக்கண்ணே. ஒரு நாள் கேரிங்காக கேட்டோன்னே, கேரிங்னா முருவலா, ரொம்ப முருவலாக போட்டு கொடுத்துருவேன், தூளாக போயிடுச்சு அவங்க சாப்பிடும்போது. அப்போ கூட சொன்னாங்க, எனக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டாங்க ரொட்டி மாசுக்கு முன்னாடி. அப்போ கூட சொன்னாங்க, அவர் சொன்னார், அடுத்து இன்னொரு நாள் வந்தப்போ கொஞ்சம் கேரிங்காக போடுங்கன்னு சொன்னார். நல்லா அதே மாதிரி போட்டு கொடுத்த உடனே அப்போ நான் என்னென்ன கரெக்டாக இருக்கான்னு கேட்டேனே, நல்லா தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறதும் நல்லா தான் இருக்கும், நாங்கள் இங்கே வரதே ரொட்டி சாப்பிட்ற தோசை, நீங்கள் சுடுற தோசை சாப்பிட்றதுக்கு தான் சொன்ன உடனே அதுவும் சந்தோஷம் தாங்க முடியல. இது எல்லாத்தையும் போய்ட்டு அன்றைக்கி ஓனர்கிட்ட வந்துட்டு சொல்லும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இப்போ இவர் சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வரக்கூடிய ரொட்டியை ஒன்றும் அடித்து நல்லா சூப்பராக என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக வேலை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக வேலை செஞ்சேன் இன்றைக்கி. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அடுத்தது கவுண்டர்லலாம் போய் கேஷியர் இருக்கிறாரு, அந்த அண்ணன்டெல்லாம் நம்மளை பற்றி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி. எப்படி சொல்கிறது, ஏன்னா டேஸ்ட்டு ஒரே டேஸ்ட்டு தான், ஆனால் அதை கொடுக்கக்கூடிய வித்தியாசத்தை அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா ஏதோ இல்லை ஆனால் இப்படி இது நல்லா இருக்குது அப்படி நல்லா சாப்பிட்ருவாங்க, ஆனால் சொல்ல போகிறது கிடையாது. யாரோ ஒருத்தவங்க ரேராக வந்து சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க. அது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. மற்றபடி கூட வேலை செய்யக்கூடிய பையன் ஒரு 2 நாளாக தான் பேசிக்காமல் கொஞ்சம் இதாக அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் திரும்ப வந்துட்டு இன்றைக்கி சின்ன ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம சுய பரிசீலனை செய்யக்கூடியவங்க, ஒவ்வொரு நாளையும் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க, நம்ம தவறான வார்த்தைகளையோ தவறான இதையோ நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்மளை சார்ந்து அது வருது அப்படின்னும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்துட்டு வருது அப்படின்னும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு அந்த நாளுங்கிறது ரொம்ப முக்கியம். வேஸ்ட்டாக போய்டும் அதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு. அடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதை பற்றி யோசிச்சு வேஸ்ட்டாக போயிடும்ல. அதெல்லாம் அவன் பேசினேன், சரின்னு சொல்லிட்டு அவன் வீண் வம்பு வளர்த்தான் நம்மள்கிட்ட. நான் அதை சல்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு முத்துக்குமரன், நம்ம பிக் பாஸ் முத்துக்குமரன் மாதிரி இருக்குன்னு ட்ரை பண்ணேன். அந்த நேரத்தில் அவரை மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். அதே போல் ஓரளவுக்கு சுமூகமாக முடிச்சாச்சு. ஆனாலும் பேசிக்கிறதில்ல. நாளைக்கு போயிட்டு, ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில். நான் ஏற்கனவே சொன்னது தான், நேற்றுக்கோ முந்தானேத்திக்கோ கூட சொன்னேன்ல. ஆனாலும் அங்கே வேலைக்கு போனோடனே மறந்து போயிடுதுங்க. நாளைக்கு போகிறேன், வேலையை முடிச்சுக்கிறேன் கரெக்டாக. என்னோடய முதலாளிக்கு, என்னோடய மனசாட்சிக்கு
நான் உண்மையாக நேர்மையாக வேலை செஞ்சுட்டு வரப்போகிறேன் நாளைக்கு. பார்ப்போம். இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறேன். அப்படி தான் நான் ஒரு நாள் நினைக்கிறேன். காலைல எழுந்துச்சி அறக்க பிறக்க எழுந்துச்சி கிளம்பி போய் அங்கே போன உடனே டென்ஷன் ஏற்றி வேலை செய்கிறவங்க அப்படியே அந்த டென்ஷன்லேயே போக வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். இந்த நாள் வெற்றிகரமாக நான் கடந்து முடிச்சிருக்கேன். இன்றைக்கி தேதி 6 ஜனவரி மாதம். ஜனவரி 6 தேதி சொல்ல வேண்டாம்னு நினச்சி திரும்ப சொல்லணும்னு தோணுது. சரி, ஜனவரி 6 இந்த நாளை குடி இல்லாமல் கடந்து 67வது நாள், குடி இல்லாமல் தொடர்ந்து 67வது நாள் இன்றைக்கி நான் வந்துட்டு வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்திகரமாக இருக்குதுப்பா. வேறு என்ன வேணும் இந்த நாள்? வீட்டில் தான் கொஞ்சம் வந்துட்டு அப்பா இதுக்குள்ளே பண்ணுறாரு, அதையும் வந்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. அதோட இருக்குது, இன்னும் கண்டினியூ ஆகும். நாளை காலையில் வந்துட்டு தெளிவாக பேசி முடிச்சிடணும் அதை. ஓகே, மற்றபடி என்ன எதிர்காலத்தை பார்க்கணும். இன்னும் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும். இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகிடும், தலையில் நரைச்சிச்சு. இட்ஸ் ஓகே, அதை பற்றிலாம் யோசிச்சு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நம்ம கேரக்டர் கிடையாது. கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்குவார். நம்மளோட வழியை பார்த்து போவோம். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி முக்கியமாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ரொம்பவுமே வந்துட்டு நான் என்னோடய குடும்பத்தில் வந்துட்டு எங்கள் குடும்பம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வாழ்ந்தது. இப்போ வந்துட்டு எங்கள் அப்பாவோட குடியினால் பின்தங்கி இருக்குது. இப்போ என்னோடய குடியினால் இன்னும் வந்துட்டு கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ நான் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன் 67 நாளாக. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக திருப்திகரமாக என்னோடய குடும்பத்தை வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும், என்னை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நானும் சந்தோஷமாக திருப்திகரமாக ஒவ்வொரு நாளையும் கடக்கணும். இதுதான் இப்போதைக்கு என்னோடய டார்கெட். மற்றபடி எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.